அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளை நான் பேசுறது விளங்குதா? மெசேஜ் பண்ணுங்க எனக்கு. ஓகே. ஓகே, நம்ம டைரக்டா செஷனுக்கு போவோம். நம்ம இதுவரைக்கும் என்னென்ன விஷயம் பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம செக் பண்ணது வந்துட்டு இமேஜ் எப்படி எட் பண்ணலாம்ங்கிற விஷயத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஒரு குயிஸோட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஓப்பன் குயிஸாக இருக்கும். யாரையும் செலக்ட் பண்ண போகிறல. நான் அந்த குயிஸை ஓப்பன் நான் ரெண்டமாக பண்ணேன். கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க எனக்கு ரிப்ளை பண்ணலாம். Okay, so first three answer will be accepted for the bonus marks. Okay, நான் already எல்லாம் சொல்லியிருந்தேன். So about first quiz வந்துட்டு லாஸ்டா பார்த்த செஷன்ல ஒரு இமேஜ் எட் பண்றதுக்கு ஐஎம்ஜிங்கிற டேகை யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த இமேஜ்ல பார்த்த மென்ஷன் பண்றதுக்கு எஸ்ஆர்சிங்கிற டேக் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், கிளியராக விளங்கப்படுத்தியிருந்தேன். ஒரு இமேஜை நீங்கள் எட் பண்ணும்போது அதனுடைய ஒரிஜினல் சைஸ்ல தான் அது எட் ஆகும். ஓகே, ஒரு இமேஜை நீங்கள் எட் பண்ணும்போது அந்த இமேஜுடைய ஒரிஜினல் சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அதில் நீள அகலங்கள் 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் இருக்கும்னு சொன்னால் வெப்பேஜில் உண்மையாகவே அது 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் நீள அகலமுடையது தான் அது எட் ஆகும். ஓகே, இப்போ கேள்வி என்னென்னு சொன்னால் நீங்கள் அதில் நீள அகலங்களை கண்ட்ரோல் பண்ண விரும்பினா என்ன அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணலாம்? Very good. I got the answer. Okay, first three answer. நான் first three answer. Okay, தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க. இனி ஆன்சர் பண்ணணும். வந்து ஆன்சர். ஸோ 14 ஐசி 111, ஐ மீன் 111. அடுத்தது 17 ஐசி 88, 17 ஐசி 194. இந்த 3 ஸ்டூடெண்ட் ஆன்சரும் மற்றாக்கள் சரியான ஆன்சர் போட்டிருக்கிறீங்க. பட் அந்த 3 ஆன்சர் தான் நான் முன்னுக்கு வந்த ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹைட்டும் விட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் பெர்சன்டேஜ் அடிப்படையில் கொடுக்கலாம், அல்லது சென்டிமீட்டர் இன்ச்சஸ் மில்லிமீட்டர் எப்படி வேண்டாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் மெஷர்மெண்ட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிக்சர் தன்னுடைய நீள அகலங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே பிள்ளையா, நீங்கள் உங்களோட மைக்கை அடுத்தது உங்களோட வீடியோ ரெண்டையும் உடைக்கிற செக் பண்ணிக்கொள்ளுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோ ஆட்டோமேட்டிக் ஒன்றாகுது, சிலவங்கள்ட்ட மைக் ஒன்றாகுது. நான் டீச் பண்ணக்குள்ள நீங்கள் ஒன் பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், மற்றவங்களுக்கு விளங்காது. 11 ஐசி 111 நோஸ்லாம் நீங்கள் மியூட் பண்ணுங்க. நான் 2 தடவை மியூட் பண்ணி நீங்கள் திரும்ப அன்மியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குயிஸ் முடிஞ்சு அடுத்த கேள்வி வந்து நான் செலக்ட் பண்ணி தான் கேட்பேன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணும்போது அவங்களோட நேமை கூப்பிட மாட்டேன். சாட் பாக்ஸில் ப்ரைவேட்டாக அவங்களுக்கு மெசேஜ் போடுவேன். அந்த மெசேஜுக்கு அவங்க ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணலையா அவங்க ஆன்லைனில் இல்லை, ஐ மீன் ஒன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நான் கன்சிடர் பண்ணி கிளாஸ் அவுட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தயவு செய்து கிளாஸுக்கு வரலண்டா எனக்கு இஷ்யூ இல்லை, பட் வந்துட்டு என்னையும் இந்த கிளாஸில் இருக்கிற மற்ற பிள்ளைகளையும் வந்துட்டு முட்டாளாகிற வேலை பார்க்காதீங்க, அது அவ்வளோ அழகு இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் டைரெக்டாக கிளாஸுக்கு போகிறேன். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்லைடு தான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிவ்யூக்காண்டி அந்த ஸ்லைடை ஜஸ்ட் ரீட் பண்ணி முடிங்க. நூற்றி 12 120. ஓகே, நான் செக் பண்ணுறேன்.
யார் கீறுறீங்களோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேம் வந்துட்டு டிஸ்பிளேல வரும். நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் கீறி பாருங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேம் எனக்கு காட்டப்படும். தயவு செய்து இந்த கிளாஸ்ல இருந்து விளையாட்டு வேணாம் பிள்ளைகள். ஓகே, அடுத்த ஸ்லைட் வந்துட்டு லிங்க்ஸ். லிங்க்ங்கிறது லிங்க்ஸ்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இல்லாமலுக்கு வெப்சைட்டே இல்லை. ஏண்டா நம்ம ஒரு லிங்க்ஸை கிளிக் பண்ணி தான் இன்னொரு லிங்க்ஸுக்கு போகும். ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக தான் ஒரு ரிசோர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக தான் உங்களால் சைன்இன் பண்ணிடலாம். ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக தான் ஒரு வீடியோ உங்களால் பார்க்கலாம். ஸோ வெப்சைட்டில் 150 இடங்களில் லிங்க்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் ஒர்க் பண்ணும். அது இல்லாமல் வெப்சைட்டை நம்ம பார்க்கல. ஏண்டா ஒரு வெப்சைட்டில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேஜஸ் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பேஜையும் நம்மளுக்கு அந்த பேஜுக்கு என்ன நேம் வச்சுக்காங்க அவங்க நம்மளுக்கு தெரிய மாட்டாங்க. ஒருவேளை தந்தாலும் நம்மளால அதை ஞாபகம் வச்சு கொள்ளையும் இயலாது. ஆகையில் என்ன செய்யணும், லிங்கை கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பேசிக் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணீங்களே, ஒரு லிங்கை கிளிக் பண்ணி தான் ஜாயின் பண்ணீங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணப்படுற அந்த கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த லிங்க்ஸுங்கிற கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் பார்க்கலாம் நிறைய கான்டாக்ட் அஸ், அபவுட் அஸ், வேறு பேஜஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கு போகும். ஸோ அதுவும் லிங்கை யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சில வெப் பேஜுக்கு போனீங்கன்னா டவுன்லோட் புக்ஸ்ன்னு இருக்கும், ஒரு எல்ஸ் டவுன்லோட் திஸ் டாக்குமெண்ட் இருக்கும், ஒரு கிளிக் ஹியர் டு கான்டாக்ட் அஸ் இருக்கும். இப்படி நிறைய இருக்கும். ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரிசோர்ஸ், சில நேரங்களில் வீடியோவை நம்மளுக்கு கிடைக்கலாம், சில நேரங்களில் வெப் பேஜாக கிடைக்கலாம். ஸோ அதை அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தோட பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க், HTML பயன்படுத்தப்படுகின்ற இந்த லிங்க் தான். ஓகே, ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு கேள்வி கேட்கலாம் எக்ஸாமில், லிங்க் எந்தெந்த இடங்களில் பயன்படுது 4 இடங்களை சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் யூடியூப்ல லிங்க் யூஸ் பண்ணப்படுது, ஒரு வெப்சைட்டை சொல்லலாம் அந்த வெப்சைட் லிங்க் யூஸ் பண்ணப்படுது, ஒரு ரிசோர்ஸை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு லிங்கை யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அதில் பெனிஃபிட்டை சொல்லலாம். ஓகே, இதில் 3 மெயின் பார்ட் இருக்கு லிங்கை பொறுத்த வரைக்கும்: டெஸ்டினேஷன், லேபல், டார்கெட். ஓகே, இப்படி 3 மெயின் பார்ட்டை வச்சு தான் இந்த லிங்கை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஒரு லிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற HTML டேக் யாருன்னு சொன்னால் Ahref. Ahrefங்கிற இந்த லிங்க் தான் மெயினாக பயன்படுது. ஓகே பிள்ளைகள், நான் பேசுகிற பிள்ளைகளுக்கு கேட்குதா இல்லையா? இல்லை சார், கேட்கல சார். அப்போ நான் இப்போ பேசினேன் எப்படி உடம்புனேன்? கட்டாய எதுன்னு சொல்லுங்க. மேபி உங்களோட ஏரியாவில் இருக்கிற கவரேஜ் இஷ்யூ ஒன்றும் செய்யலை பிள்ளைகள். அதுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி தான் கிளாஸ் ஈவினிங் போட்டேன், இந்த இஷ்யூ வரக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ சிச்சுவேஷன் நம்ம ஒன்றும் செய்யலை. ஸோ அதுக்கு தான் நான் ஜூம் ரெக்கார்டிங்கையும் ப்ராக்டிக்கல் ரெக்கார்டிங்கும் வேறையா போட்டுட்டு வரேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் வார என்னன்னு சொன்னால் லைவாக நீங்கள் அவடத்தையே சில விஷயங்களை ஸ்டடி பண்ணலாம். ஓகே, இப்போ லிங்க டெக்கை பார்த்தோம். Ahrefங்கிறது தான் மெயின் லிங்க் இதில். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு என்ன சொல்ற கப்பல் லிங்க்னு சொல்லலாம். இதில் ஸ்டார்டிங் டேகும் இருக்கும், க்ளோசிங் டேகும் இருக்கும். இதில் ஏ என்று சொல்லப்படுற விஷயம் ஆங்கர்ங்கிறதுல சுருக்கம் தான் ஏ. நம்ம HTML பேஜில் எழுதும்போது ஏன்னு தான் போடணும், ஸ்பேஸ் விட்டு Href. Href மீன் ஹைப்பர்லிங்க் ரெஃபரன்ஸ். எந்த ரிசோர்ஸை நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம், எந்த ரிசோர்ஸை ரெஃபர் பண்ணி ஹைப்பர்லிங்க் பண்ண போகிறோங்கிறது தான் இதில் நம்ம சொல்லணும் Ahrefல. ஸோ இந்த Ahrefங்கிற இடத்துல பாருங்க, இப்போ நீங்கள் பேஜ்லேயே பார்க்கலாம், இந்த ஸ்லைட்டில் பார்க்கலாம், page.html சொல்லி போட்டு வச்சுக்கிறேன் நான். ஸோ இந்த இடத்துல எது கொண்டாலும் பெறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெப் பேஜில் இருக்கிற ஒரு வேர்ட் ஃபைலை நீங்கள் கனெக்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோன்னா அந்த வேர்ட் ஃபைல் உங்களோட மெஷினில் ஓப்பன் ஆகும் அல்லது டவுன்லோட் ஆகும். ஒரு யூடியூப் நீங்கள் போட்டு வைக்கலாம். ஓகே, ஸோ எதை வேண்டாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டைரெக்டாகவே நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் விளங்கப்படுத்துகிறேன், கோடிங்ஸை டைரெக்டாக காட்டி. ஓகே, ஓகே, இப்போ பாருங்க, நான் செலக்ட் பண்ணிக்கிற அந்த கோடிங் லைனை பாருங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஸ்க்ரீனில் வழங்கணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இந்த லிங்க் வழங்குது தானே, நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது Ahref இஸ் ஈக்குவல் ஒரு லிங்கை கிரியேட் பண்ணிங்க www.google.com. ஸோ இந்த டார்கெட் என்ன, இந்த வெப் பேஜில் கிளிக் ஹியர்ன்ற ஒரு வேர்டு ஒன்று தான் இருக்கு. அந்த வேர்டை கிளிக் பண்ணினா
ஆட்டோமேட்டிக்கா கூகுள் வெப்சைட்டுக்கு போகணும். Okay, please hold on the line, please. Hello. Assalamu alaikum. ஓகே சாரி பிள்ளைகள். இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் லிங்க். ஸோ இப்போ என் டார்கெட் என்ன, எந்த வெப்சைட்டில் கிளிக்கின்ற ஒரு வேர்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக கூகுளுக்கு போகணும். ஸோ அதான் டார்கெட். அதுக்குரிய கோடிங் தான் இப்போ நான் எழுதியிருக்கிறது. ஸோ அந்த href இஸ் ஈக்குவல் டபுள் கொலோன் வார இடத்துல நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு போகணுன்னு விரும்புகிறீங்களோ, அல்லது ஏதும் ஒரு டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகணும்னு விரும்புனீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து இந்த இடத்துல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என் டாக்குமெண்ட் டெஸ்க்டாப்ல, ஓகே, இந்த மெயின் வெப் பேஜ் ஃபோல்டர் இருக்குது தானே, மெயின் வெப் பேஜ் ஃபோல்டர் நேமை பார்த்தீங்கன்னா நான் இப்போ மேலுக்கு பார்க்கலாம், பரா அண்டர்ஸ்கோர் வெப் பேஜஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள இந்த டாக்குமெண்ட் இருக்குன்னு சொன்னேன், பரா அண்டர்ஸ்கோர் வெப் பேஜஸ் இந்த ஃபோல்டர் நேம். அதுக்குள்ள இப்போ இந்த டாக்குமெண்ட் இருக்கிற ஃபைலர் நேம், ஃபோல்டர் நேம் இமேஜஸ் எடுத்துக்கொள்வோம். ஸ்லேஷ் இந்த டாக்குமெண்ட் நேம் வந்து லெட்ஸ் சே nafris.pdf. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டுக்கு ஒரு ஆள் வாராரு, அவர் கிளிக்குங்கிறத கிளிக் பண்ணினா இந்த nafris.pdfங்கிற ஃபைல் டவுன்லோட் ஆகணும்னு சொன்னால் அதில் ஃபைல் பார்த்து இந்த இடத்துல கொடுக்கப்படணும். இப்போ நான் கொடுத்துக்கிற மாதிரி உங்களோட மெயின் ஃபோல்டருக்குள்ள இதுக்குள்ள இருக்கோ அந்த ஃபைல் பார்த்து கொடுத்தாகப்படும். ஓகே, ஒரு வெப்சைட்டாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வெப்சைட் நேம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சர்வ் பண்ணிட்டு இந்த வெப்சைட்டு வாங்க. நான் போன முறை யூஸ் பண்ண வெப்சைட்டை பேலன்ஸை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த முறை. ஓகே, ஸோ இதில் பாருங்க, ஒரு வெப்சைட் உண்டு, ஐ மீன் ஒரு லிங்கை கிரியேட் பண்ணீங்கன்னா அதில் டிஃபால்ட் கலர் வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கும், அது அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற லிங்க் வந்துட்டு பர்பிள் கலரில் இருக்கு. என்ன ரீசன் சொன்னால் ஆல்ரெடி இந்த லிங்கை நான் யூஸ் பண்ணிட்டேன், ஒரு கிளிக் பண்ணிட்டேன், அதனால தான் இப்படி காட்டுது. ஈவன் நீங்கள் கூகுள் போயிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுவீங்களா இருந்த, லெட்ஸ் சே கூகுளுக்கு போகிறீங்க, போயிட்டு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் இன் சிங்கப்பூர் அந்த சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் நிறைய லிங்க் வரும். அது அந்த லிங்க் எல்லாமே பாருங்க ப்ளூ கலரில் தான் இருக்கும், அது அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட டிவைஸில் இருந்து அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் டே போகிறீங்க, நெக்ஸ்ட் டே போய் திரும்ப சர்ச் பண்ணுறீங்க, சர்ச் பண்ணுறப்போ அந்த லிங்க் உங்களுக்கு பெருகுதுன்னு சொன்னால் அந்த லிங்க் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பர்பிள் கலரில் இருக்கு. ஸோ விசிட்டட் லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறி இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் த ப்ரௌசர் டிஃபால்ட் செட்டிங். டிஃபால்ட் செட்டிங்கில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு லிங்க் வந்துட்டு ப்ளூ கலர் அண்டர்ஸ்கோர் பண்ணப்பட்டிருக்கும். அதே லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு தரம் உங்களோட டிவைஸில் அதை பர்பிள் கலர்லாம் காட்டும். ஓகே, இப்போ நான் லிங்கை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணுறேன்னு பாருங்க, கூகுள் பேஜுக்கு போயிருக்கு என்ற வெப் பேஜ். ஸோ இதுதான் ஹைப்பர் லிங்க். ஸோ நம்ம அந்த லிங்கை கிரியேட் பண்ணுறத எதை வேண்டாலும் மென்ஷன் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஒரு ரிசோர்ஸாக இருக்கலாம், ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், யார் வேண்டாலும் இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் href ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் எந்த வேர்ட், அதாவது நீங்கள் இந்த ஹைப்பர்லிங்கிறது வேர்டுக்கு மட்டும் இல்லை, இமேஜஸ், வீடியோ, ஆடியோ எந்த ஃபைலுக்கு வேண்டாலும் ஹைப்பர்லிங்க் பண்ணலாம். ஓகே,
ஸோ இந்த இடத்துல வர வேண்டிய கண்டென்ட் உங்களோட டெக்ஸ்டாக இருக்கலாம் அல்லது இமேஜஸாக இருக்கலாம். ஸோ வேறு எதுவும் கண்டென்ட் இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் ஹைப்பர் லிங்க் பண்ணலாம். அண்ட் லிங்க் வந்து க்ளோஸ் பண்ணப்படணும். ஸ்டார்ட் லிங்க் வந்தால் ஸ்டார்ட் ஏஹ்ரெஃப்னு வந்தால் ஏயை நீங்கள் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணலாட்டா அது கீழே வர எல்லா எலிமெண்ட்டுமே லிங்க் ஆமாம். நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நான் இதை டிலீட் பண்ணிட்டு வச்சுக்கொள்ளும். இப்போ வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ண போகிறேன். பாருங்கள், இது நான் வெப்சைட்டை ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கு முதல்ல இதெல்லாம் லிங்காக ஒர்க் பண்ணாது. இது மட்டும்தான் லிங்க். இப்போ நான் அங்கே ஏங்கிற டெக்கை க்ளோஸ் பண்ணல. இப்போ இது எல்லாமே லிங்காக இருக்குது. இது எதை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கூகுளுக்கு தான் போகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு லிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினா ஏஹ்ரெஃப் கட்டாயம் அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு எரர் காட்டாது. பட் உங்களோட அவுட்புட் வந்து ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிடும், மெஷப் ஆகிடும். எதிர்பார்த்த அவுட்புட் இருக்காது. ஓகே. ஸோ இப்போ லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்த மாதிரி பேசிக் கோடிங் வந்து டெக் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த விஷயம் தான். இப்போ லிங்க் கலர் இப்போ மாறிச்சு. இப்போ நான் லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது ரெட் கலரில் யார் நோட்டீஸ் பண்ணிங்கன்ற வளங்களில் ரெட் கலருக்கு மாறுது. ஸ்டார்டிங்கில் ப்ளூ கலர் இருந்துச்சு. அந்த லிங்கை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் பர்பிள் கலராக மாறிச்சு. ஓகே, இது டிஃபால்ட்டாக இருக்கிற கலர். பட் அந்த லிங்க் கலரை நீங்கள் மாற்றணும்னா ஸ்டார்டிங்கில் அது ப்ளூவில் இருக்கக்கூடாது, க்ரீன்லாம் இருக்கணும். ஸோ கிளிக் பண்ணக்குள்ள வந்துட்டு அது வந்துட்டு ரெட்டாக மாறக்கூடாது, ஒரேஞ்சாக தான் மாறணும். ஸோ அந்த லிங்க் ஒரு தரம் கிளிக் பண்ண பட்டுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கிளிக் பண்ணாத டிவைஸில் பிளாக் கலர்லாம் காட்டுப்படணும். அப்படி நீங்கள் லிங்க் கலரை டிஃபால்ட்டாக இருக்கிற கலரை கஸ்டமைஸ் பண்ணிட்டு விரும்புனா இங்கே பாருங்க, இப்போ இந்த கலர்னு சொல்லி ஒரு ஏரியா போட்டிருக்கேன். அதில் 3 கலரை மூன்று attributes மென்ஷன் பண்ணிக்கிறேன். லிங்க், v-link, activated link. ஓகே, லிங்க்ங்கிறது ஸ்டார்டிங்ல இருக்கிற கலரை கொண்டு வரது, ப்ளூவா இருக்கிறத வேற கலருக்கு மாத்தணுமா இருந்தா இந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணணும். இதை பொடிங்கிற டெக்குக்குள்ள தான் நீங்க மென்ஷன் பண்ணி வைக்கணும். விசிட்டட் லிங்க் நீங்க டிஃபால்ட்டா விசிட்டட் பண்ணதுக்கு அப்புறம் பர்பிள் கலர்ல இருக்கும். ஸோ அதை நீங்க வேற கலருக்கு மாத்தணுமா இருந்தா v-linkங்கிற அந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் ஆக்டிவேட்டட் லிங்க் கிளிக் பண்ணும்போது இப்போ நம்மளோட டிஃபால்ட் வந்துட்டு ரெட் கலர்லாம் காட்டும். பட் நீங்க கிளிக் பண்ணும்போது வேற கலர்ல மாத்தணுமா இருந்தா ஏலிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ ஏலிங் இஸ் ஈக்குவல் டபுள் காலனுக்குள்ள கிரீன்டா கிரீன், இல்லைன்னா ஹெக்ஸாடெசிமல் கலர் கோடு இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான. ஓகே, பட் நான் இதை நான் இன்னும் டீப்பா கொண்டு போகல. என்ன ரீசன் சொன்னா இந்த லிங்கை டிசைன் பண்றதுக்கு வந்து தனி கன்செப்ட் இருக்கு சிஎஸ்எஸ்ல, அது நம்ம கட்டாயம் பார்த்தாகும். ஸோ அதுல நம்ம பார்ப்போம். இதுல 3 அட்ரிபியூட்ஸ் தந்திருக்காங்க. பட் சிஎஸ்எஸ்ல இதை 4 ப்ராப்பர்ட்டியா உடைச்சிருக்காங்க. ஓகே, அதாவது லிங்க் ஸ்டார்டிங் கலர் எப்படி இருக்கணும், கிளிக் பண்ணக்குள்ள எப்படி இருக்கணும், மவுஸ் அதுக்கு மேலால போக்குள்ள எப்படி மாறணும், விசிட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், 4 டிவைட் பண்ணிருக்கிறாங்க. ஓகே, இதுல வந்துட்டு அந்த மவுஸ் மேலால போக்குள்ள எப்படி மாறணுங்கிற அட்ரிபியூட் தரப்பட இல்லை HTML. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், HTML வந்து டிசைன் பண்ணக்கூடியது இல்லை, கண்டென்ட் கொண்டு வரக்கூடியது. ஓகே, அடுத்ததை பாருங்க. அதுக்கு லிங்க்ஸ் டு சென்ட் இமெயில். ஒரு இமெயிலை சென்ட் பண்ணணுமா இருந்தா, ஓகே, ஒரு இமெயிலை சென்ட் பண்ணணுமா இருந்தா அந்த ஏஹ்ரெஃப் உங்களோட லிங்க் எப்படி கிரியேட் பண்ணணும். அதாவது உங்களோட அந்த வேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் அண்டர்லைன் பண்ற விஷயத்தை பாருங்க. இந்த வெப்சைட்ல இந்த கோடிங்கை நான் இன்சர்ட் பண்ணினேன்னு சொன்னா இந்த வெப்சைட்ல என்ன எந்த விஷயம் காட்டுப்படாது, அவுட்புட்ல காட்டுப்படும் கண்டெக்ட் நஃப்ரிஸ்ங்கிறது மட்டும்தான். இப்போ கண்டெக்ட் நஃப்ரிஸ்ங்கிறத கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மெயில் பண்றதுக்குரிய மெயில் பாக்ஸ் ஓப்பன் ஆகணும். அது ஆட்டோமேட்டிக்கா இந்த மெயில் அட்ரஸ் அதில் எட்டா இருக்கணும்னு நான் விரும்பினேன்னு சொன்னா நான் அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். இதுல பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் சேர்றாரு. மெயில் டூங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு, ஏஹ்ரெஃப்ங்கிற அட்ரிபியூட்டுக்குரிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு, மெயில் டூன்னு சொல்லி. ஸோ நீங்க கண்டெக்ட் நஃப்ரிஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மெயில் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல ஃப்ரம்ங்கிற இடத்துல இந்த அட்ரஸ் இருக்கு, ஒரு டூங்கிற இடத்துல இந்த அட்ரஸ், சாரி டூங்கிற இடத்துல இந்த அட்ரஸ் இருக்கு, இமெயில் அட்ரஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறீங்க, அதில் கண்டெக்ட் பேஜில் போட்டு வச்சுக்கிறீங்க, இமெயிலாஸ் இந்த செல்லியோட ஒரு லிங்க் ஒன்று போட்டு வச்சுக்கிறீங்க. அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுற கஸ்டமர் உங்களுக்கு இமெயில் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கணும் விரும்புனீங்கன்னா இவரை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே, அடுத்த குயிஸ். இது வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறால் மட்டும்தான் எனக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும். நான் 5 பேருக்கு மெசேஜ் பண்ணுவேன், 5 பேரும் எனக்கு ரிப்ளை பண்ணணும். நான் உங்களோட நம்பரை சொல்ல மாட்டேன், நீங்கள் ரிப்ளை பண்ணல, நீங்கள் கிளாஸில் இல்லைன்னு நினச்சிட்டு நானாவே உங்களை கிளாஸை விட்டு
ரிமூவ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. மெசேஜ் பண்றவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. இந்த மெசேஜ் பண்றவங்ககிட்ட தான் நான் கேள்வியை கேட்க போறேன். ஓகே, நான் மெசேஜ் பண்ணிட்டேன் 5 பேருக்கு, 2 பேர் ரிப்ளை பண்ணிட்டாங்க, 3 பேர் ரிப்ளை பண்ணிட்டாங்க, 2 பேர் ரிப்ளை பண்ணல. மெசேஜ் பண்ணாங்களுக்குரிய கேள்வி ஓகே, எல்லாரும் ரிப்ளை பண்ணிட்டீங்க, வெரி குட். இப்போ கேள்வி என்னடா பிள்ளைகள், ஒரு லிங்கை டிசைன் பண்ணணும்டா. ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணும்போது ஒரு கலர், கிளிக் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கலர், அப்படி ஒவ்வொரு ஸ்டைலுக்கு நான் மாற்றணுமா இருந்தால் சிஎஸ்எஸ்ல எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு? ஒரு லிங்கை இப்படி கலர் மாற்றுறதுக்குரிய எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு? மெசேஜில் உரியால் மட்டும் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க. நான் கேட்ட புள்ளையில் மட்டும் யாருக்கு மெசேஜ் பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் தான் எனக்கு ரிப்ளை பண்ணணும். எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு சிஎஸ்எஸ்ல? எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு? உங்களோட ஆன்சர் சரி போலங்கிறது யோசிக்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. இங்கே நான் உங்களோட மார்க்ஸை குறைக்கணும் அப்படி இப்படிங்கிறது என் டார்கெட்ல, நீங்க ஆன்சர் பண்றீங்களா இல்லையாங்கிறத பாக்குறது என் டார்கெட். 3 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, ஒரு ஆள் ஆன்சர் தான் சரியா வந்திருக்கு. ஓகே, எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஒரு ஆள் தான் சரியா ஆன்சர் பண்ணிருக்கு. இப்போ நான் இதை ஓப்பன் ஃபோரமுக்கு விடுறேன், யார் வேண்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஆன்சர் ரிசீவ்ட். இனஃப். ஆன்சர் சரியான ஆன்சர் வந்துட்டு 4. ஐசி 102 சரியா சொல்லிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஐசி 7 சரியா சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஐசி 88. இப்போ உங்களோட 3 பேர் ஆன்சர் தான் முன்னுக்கு இருக்கு. மற்ற ஆன்சர் நிறைய பேரை சரியா பண்ணிக்கிறீங்க. ஆன்சர் வந்து 4 வரும், பட் எல்லாரும் லேட்டாக வந்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் அனௌன்ஸ் பண்ண நியமங்களாம் வந்து போனஸ் பாயிண்ட் வரும். ஓகே, மற்றவங்க அடுத்த சந்தர்ப்பம் வரும்போது யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸ்ட் நான் பேசிட்டு இருக்கிறத கேளு, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கேளுங்க. நான் தமிழில் தான் செஞ்சுட்டு போகிறேன். ஓகே, ஸோ அடுத்த கான்செப்ட் ஹெச்டிஎம்எல் லிஸ்ட்ன்னு சொல்றது. நம்பர் ஆஃப் ப்ராடக்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி காட்டணும், முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, அல்லது ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல நீங்கள் ஏதாச்சும் அவுட்புட் எடுத்து காட்டணுமா இருந்தால் ஹெச்டிஎம்எல் லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். இதில் மெயினாக 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று ஆர்டர்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுற டெக் பேரண்ட் டெக் வந்துட்டு ஓஎல் என்று ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினா கட்டாயம் அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும், ஓஎல்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல நீங்கள் அவுட்புட் எடுக்கணுமா இருந்தால் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு சொல்லி ஒரு டெக் ஒன்று இருக்கு. யூஎல்ங்கிற டெக், ஸ்டார்டிங் டெக் வந்து யூஎல், க்ளோசிங் டெக் வந்து சேம் யூஎல் பட் வித் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இன் பிட்வீன் தீஸ் 2 டெக் we have to add our content or elements, HTML contents. Okay, so இது parent tag ன்னு சொன்னா உள்ளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 4 ப்ராடக்ட் இருக்கு, 4 ப்ராடக்ட்டையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னா உள்ளுக்கு அந்த 4 ப்ராடக்ட்டையும் டைப் பண்ணணும். பட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் லிஸ்ட் ஐட்டம்னு சொல்ல போற டேக்குக்கு இடையில தான் டைப் பண்ணணும். ஸோ ஓஎல்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ ஆர்டர் லிஸ்ட்டை யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் ஓஎல்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ முதலா ப்ராடக்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணுமா இருந்தால் எல்ஐ முதலா ப்ராடக்ட் விஷயம் அதை இன்க்ளூட் பண்ணிட்டு எல்ஐயை க்ளோஸ் பண்ணணும். எல்ஐங்கிறது லிஸ்ட் ஐட்டம். ஸோ நீங்கள் இப்போ கிளியராக அந்த ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். நான் சின்டெக்ஸ் இந்த பேரில் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்களே, இந்த ஸோ இந்த கோடிங்கை நான் HTML பேஜில் இன்க்ளூட் பண்ணிட்டு ப்ரௌசரில் டெஸ்ட் பண்ணினா எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இது டிஃபால்ட்டாக வாரது 1 2 3 வரும். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு 1 2 3 வராமலுக்கு ஏபிசிடி வரண்டு விரும்பினீங்கன்னா எஸ், அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. என்ன செய்யணும்னு சொன்னால் ஓஎல்ங்கிற டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல டைப்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் வித்தின் டபுள் கோலன்ல எப்படி வரணும் நீங்கள் கீழே பாருங்க, இங்கே மென்ஷன் பண்ணீங்க. ஏபிசிடி வரணுமா இருந்தால் ஏண்டு நீங்கள் அந்த டபுள் கோலன்ல போடலாம். கேபிட்டல்டா கேபிட்டல், ஸ்மால்டா ஸ்மால். ரோமன் நம்பர்ல வரணுமா இருந்தா ஐ என்று ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சரி, ஸ்மால் ஐ ஆர் கேபிட்டல் ஐ. லெட் மீ ஷோ யூ இன் ப்ராக்டிக்கல்.
பாருங்க பிள்ளை, இந்த முதலாவது நான் டைமை சேவ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி ஆல்ரெடி எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். ஓகே, இதில் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேவை என்ன? இப்போ இதில் அவுட்புட்டை நான் டைரெக்டாகவே உங்களுக்கு காட்டுறேன். இது நான் டிஃபால்ட்டாக வர அவுட்புட், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சி, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அவுட்புட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு. இந்த அவுட்புட் தான் ஓஎல்ங்கிற டெக்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணது. டிஃபால்ட்டாக 1 2 3 4 5 6 வரும். ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும்? அந்த 1 2 3 4 5 6 வரக்கூடாது. இங்கிலீஷ் லெட்டர்ஸ்லாம் அது வரணும். அதுவும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஏங்கிறது ஏபிங்கிறது கேபிட்டல் இருக்கணும் விரும்பினீங்கன்னா ஓஎல் ஸ்பேஸ் டைப்புங்கிற அட்ரிபியூட்டை டைப் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ள கேபிட்டல் ஏயை போடுங்க. ஸோ போட்டு கட்டாயம் ஃபைலை சர்வ் பண்ணுங்க. ஃபைலை சர்வ் பண்ணாங்களுக்கு அங்கே உங்களோட வெப்பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஒர்க் பண்ணாது. ஸோ இப்போ வாங்க செக் பண்ணி பார்ப்போம். சி, ஏபிசிடின்னு மாறிடும். ஒரு வேளை நீங்கள் அதை ரோமன் நம்பர்ஸாக மாற்றணுமா? ஸோ கம்மியாக கோடிங்கில் இந்த டைப் வார இடத்துல ஏக்கு பதில் ரோமன் நம்பர் ஐ, ஸ்மால் ஐயா கேபிட்டல் ஐயாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சி, கேபிட்டல் ஐ போடுறேன், ஸ்பேஸ் சர்வ் பண்ணுங்க. இப்போ வெப்பேஜை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சி, ரோமன் இலக்கம் 1 2 3 4 5 6. ஓகே, இந்த மாதிரி நம்ம தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இது ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு. அடுத்தது வந்துட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தரேன். இதில் இருக்கிற விஷயங்களை ரீட் பண்ணுங்க. இதில் அடுத்த குயிஸ் கிடப்போகுது. ஓகே அப்படியே சரி, இப்போ கேள்விக்கு ரெடி ஆகுங்க. நான் யாருக்கு மெசேஜ் பண்ணணும் அவங்க தான் எனக்கு ரிப்ளை பண்ணணும். மெசேஜ் போட்டிக்கிற 5 பேரும் தயவு செய்து ரிப்ளை பண்ணுங்க. நான் ப்ரைவேட்டாக தான் மெசேஜ் போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்துட்டு இன்னும் நேமை வச்சு கொள்றீங்க. நேமை வச்சுக்கிறார்கள், நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். இமீடியட்டாக உங்களோட நேமை ரீநேம் பண்ணுங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு. ஓகே, 5 பேருக்கு மெசேஜ் போட்டிருக்கிறேன். ரிப்ளை பண்ணப்படாதவர் ரிமூவ் பண்ணப்படுவார். ஓகே ஓகே, 4 பேர் ரிப்ளை பண்ணிக்கிறாங்க, ஒரு ஆள் ரிப்ளை பண்ணல. நான் கேள்வி கேட்டு இந்த கேள்விக்கு ஆன்சர் வாரத்துக்கு அவர் ரிப்ளை பண்ணிட்டு அவர் கிளாஸை விட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகே, நீங்கள் இப்போ ரிப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், உங்களோட ஆன்சர் சரி போல முக்கியம்னா நீங்கள் ரிப்ளை பண்ணணுமா, அவ்வளோதான். ஓகே, ஓகே. டிஃபால்ட்டாக நீங்கள் அவுட்புட்டை டைரெக்டாக காட்டுனே உங்களுக்கு. கவனிங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற அந்த அவுட்புட் வந்துட்டு
அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அவுட்புட். லிஸ்ட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் இன் எஸ்யூஷன் பாருங்க பாயிண்ட்ஸ் ஃபார்மில் போட்டிருக்கு, பிளாக் கலர் சர்க்கிள் போட்டு பாயிண்ட்ஸ் ஃபார்மில் போட்டிருக்கு. ஓகே, இப்போ இதில் இருக்கிற இந்த இதை பிளாக் கலரை நான் வந்துட்டு ஸ்டாருங்கிற ஸ்டைலுக்கு மாற்றணுமா இருந்தால் இந்த ஸ்டார்டிங் கோடிங் எப்படி இருக்கணும் அதை டைப் பண்ணி இன்னைக்கு மெசேஜ் பண்ணுங்க. ப்ரைவேட்டாக தான் மெசேஜ் வரணுமா? சரி போல முக்கியம்னா உங்களுக்கு விளங்காம நீங்க டைப் பண்ணுங்க. மற்ற ஸ்டூடெண்ட் ரெடியா இருங்க, நான் சொல்ற டைம்ல ஆன்சர் ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஒரு ஆன்சர் சரியா வந்திருக்கு. நான் கோடிங்க சரியா டைப் பண்ண சொன்னேன்னா எப்படி ஃபர்ஸ்ட் லைன் வர கோடிங் எப்படி வரும்? மத்தாக்கள் பண்ண வேணாம், கேட்ட ஸ்டூடெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே, இப்போ கொமனா ஒரு ரன் மற்ற தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஓகே, ஆன்சர் ரிசீவ்ட். ஆன்சர் ரிசீவ்ட். ஆல்ரெடி ஆன்சர் சரியா பண்ணவங்க தயவு செய்து திரும்ப பண்ணாதீங்க, மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு சான்ஸ் தான் ஒரு கிளாஸ்ல. ஓகே, சரியான ஆன்சர் சொல்லிக்கிறாங்க. ஏல் 102 ஐசி 16 அண்ட் ஐசி 199 இந்த 3 ஸ்டூடெண்ட் சரியான ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த கிளாஸ்ல ஒரு ஆள் நான் ஆன்சர் பண்ணியும் எனக்கு ரிப்ளை பண்ணல, அந்த குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்டை கிளாஸ் விட்டு நான் ரிமூவ் பண்றேன். விச் மீன் அவங்க கிளாஸை ஒன் பண்ணி வச்சுட்டு போய்க்காங்கடா இருக்கும். ஓகே பிள்ளைகள், அதான் சொல்லுது. வெயிட் பண்ணு. namanya bangga kan diri.
Okay, Assalamu alaikum. Welcome back. So, அடுத்த concept. ஸோ இப்போ நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்லைட்ல இருக்கு. ஸோ யூஎல்ல ஸ்பேஸ் விட்டுட்டு டைப்ங்கிற அட்ரிபியூட்டை இன்க்ளூட் பண்ணி இஸ் ஈக்குவல் டபுள் காலம்ல நீங்கள் பார்க்கலாமே இதில் 3 விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிக்கணும். சர்க்கிள், ஸ்கொயர், டிஸ்க்னு சொல்லி அது மாதிரி வேறு எதுவும் டைப் இருக்குன்னா அதை நம்ம யூஸ் பண்ணினா சரி. ஸோ அந்த பிளாக் கலர்ல சர்க்கிள் வந்து ஒவ்வொரு ஷேப்புக்கு மாறும். ஸோ அதான் அதில் டார்கெட். ஓகே, இது தவிர சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான வகையில் நம்ம இன்னும் பெட்டர்மெண்டா டிசைன் பண்ணி கொள்ள இயலும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது HTML-லேயே ஆக முக்கியமான ஒரு கன்செப்ட், ஒரு பகுதின்னு சொல்லலாம், ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இதில் இருக்கிற விஷயங்கள் இங்கிலீஷில் இருக்கு, நான் தமிழ்லேயே சொல்கிறேன் நான். ஸோ ஃபார்ம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா, என்னோட ஜிமெயில் பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுவீங்க, புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவீங்க, அல்லது ஆல்ரெடி இருக்குன்னு சைன்இன் பண்ணுவீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து. ஸோ நீங்கள் டைப் பண்ணுற இடங்கள், அடுத்தது டிக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஃபார்ம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் கேட்டுப்பாங்க ஜெண்டர்னுகளுக்கு மேல் ஃபீமேல் போட்டிப்பாங்க, அதில் டிக் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், அதை ரேடியோ பட்டன் சொல்லுவோம். அந்த மாதிரி டிக் பண்ணுற ஆப்ஷன், அடுத்தது கிளிக் பண்ணுற பட்டன், இது எல்லாமே ஃபார்ம் எலிமெண்ட்டுக்குள்ளால இருக்கும். ஸோ நீங்கள் இதில் யாரை க்ரியேட் பண்ணணும்னாலும் ஃபார்முங்கிற டெக்கை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் தேவையான மற்ற ஃபார்ம் எலிமெண்ட், அது டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் ஏரியாவாக இருக்கலாம், ரேடியோ பட்டனாக இருக்கலாம், ஒரு பட்டனாக இருக்கலாம், இதுவாக இருந்தாலும் அது கூடாகத்தான் நம்ம செய்யணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம்ட தேவைப்பாடு அல்லது அது என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தா, உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுற ஒரு வெப்பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ண கொண்டு இருக்கலாம், அல்லது ஒப்பீனியன்ஸ் இன் பூல்ஸ்ன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபீட்பேக் ஃபார்ம் நிரப்புறோம் இல்லையா, கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணி, அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது voting சிஸ்டமோ காம்படிஷன் சம்மந்தமான விஷயங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக அவங்களோட யூனியன் எலெக்ஷனை நீங்கள் கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணி ஆன்லைனில் தான் செஞ்சீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்ம்களால் வந்துட்டு மிகவும் யூஸ்ஃபுல்லாக. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இப்படி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்ம் இருக்குது. நீங்கள் கூகுளுக்கு போயிட்டு CSS HTML ஃபார்ம்ஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்க, மிச்சம் அழகான ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அந்த ஃபார்மில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குது, அதை எப்படி எடிட் பண்ணணுங்கிற பேசிக் நாலேஜ் இருக்குண்டா போதும், அதை நம்மளை பர்ஃபெக்டாக செஞ்சு கொள்ளையும். ஓகே, இந்த ஃபார்ம்ஸில் வர நான் சொன்ன மாதிரி அதில் எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தா, இன்புட் டைப், எப்படியான இன்புட் டைப்ஸான எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ், ரேடியோ பாக்ஸ், செக் பாக்ஸஸ், பட்டன்ஸ், ட்ராப் டவுன் மெனுஸ், டெக்ஸ்ட் ஏரியா, இப்படி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ 1 by 1 செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பேசிக் ஃபார்ம் டைப் பண்ணு, வெறும் HTML மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்ம் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது. இதில் முன்னுக்கு இருக்கிற விஷயங்கள், இந்த ஃபார்மில் வர இந்த லெட்டர்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் நேம்டு வர்றது, லாஸ்ட் நேம், டைப் ஆஃப் ஷர்ட், சைஸ், கலர், இந்த கமெண்ட், இதெல்லாம் நம்ம லேபிள் என்று சொல்லுவோம். ஓகே, எல்லாத்தையும் நம்ம அதை கிளிக் பண்ணுறதால எதுவுமே நடக்காது, பட் அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை அல்லது கிளியர் நாலேஜ் உண்ட ஆடியன்ஸுக்கு தரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் நேம் உங்களுக்கு பக்கத்தில் டெக்ஸ்ட் பாக்ஸை போடுறீங்க, இப்போ உங்களுக்கு வழங்குமா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நேமை தான் டைப் பண்ணணும். டைப் ஆஃப் ஷர்ட்னு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்யணும், ஸ்லீவ்லெஸ்ஸை செலக்ட் பண்ணணுமா இல்லை எதை செலக்ட் பண்ணணுங்கிற விஷயத்தை நீங்கள் அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் தரது இந்த லேபிளை நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அதை தவிர பாருங்க, முதலாவது காட்டப்பட்டிருக்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு சிங்கிள் லைன். டெக்ஸ்ட் பாக்ஸ் மீன் நீங்கள் டைப் பண்ணும்போது சிங்கிள் லைனில் தான் டைப் பண்ணலாம், மல்டிபிள் லைன் டைப் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைப் பண்ணிட்டு போறீங்கன்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லாக டைப் ஆகிட்டு போயிட்டு இருக்குமே தவிர அடுத்த செகண்ட் லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேற ஆகும். ஓகே, ஸோ அடுத்த ட்ராப் டவுன் மெனுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் இருக்கும், தேவையானதை செலக்ட் பண்ணுறது நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து சைஸ் இருக்கிறது பாருங்க, அதே மாதிரி ரேடியோ பட்டன் என்று சொல்றது. ஸோ ரேடியோ பட்டன், அடுத்து அது கீழே இருக்கிறது செக் பாக்ஸ். இவங்களுக்கு இடையில இருக்கிற ஒற்றுமை வேற்றுமை பார்த்தா ரெண்டுமே செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணப்படுறது, ஒரு சாய்ஸஸுக்கு, மல்டிபிள் சாய்ஸஸுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெண்டுமே. பட் ரேடியோ பட்டனை பொறுத்த வரைக்கும் அதில் 3 ஆப்ஷன் இருக்குன்னா ஒரு ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணலாம், 5 ஆப்ஷன் இருக்குன்னு ஒரு ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணலாம் ரேடியோ பட்டனில். செக் பாக்ஸஸை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 1 செலெக்ஷன் ஒரு சாய்ஸஸ் வந்து பாசிபிள் ஆகும். ஒரு தரத்தில் 1, 2, 3 செலெக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், 5 ஆப்ஷன் இருக்குன்னா 5ஐயும் செலக்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ரேடியோ பட்டன் அண்ட் செக் பாக்ஸஸ். ஓகே, ஸோ அதுக்கு ஒற்றுமை என்னன்னா ரெண்டுமே சாய்ஸ் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது.
இடையில இருக்கிற வேற்றுமை என்னன்னு சொன்னா ரேடியோ பட்டன்ல எட் a டைம் ஒரு செலெக்ஷன் ஒரு சாய்ஸுக்கு தான் பாசிபிள். பட் செக் பாக்ஸஸ்ல எட் a டைம் மோர் தென் ஒன் சாய்ஸஸ் பாசிபிள். ஓகே, அடுத்த விஷயம் டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்றது. இதுவும் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் என்று சொல்லலாம். இதுல நீங்க டைப் பண்ணலாம், பட் மல்டிபிள் லைன் பாசிபிள். நீங்க டைப் பண்ணிட்டு போகலாம், அடுத்தடுத்த லைனுக்கு நம்ம டைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ வெப் பேஜ்ல எத்தனை லைன் வந்துட்டு பெரலலா வியூ ஆகக்கூடியதுங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். அடுத்தது வெப் பேஜ்ல வச்சு வேற ரீசைஸ் பண்ணலாம். ஒரு நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சைஸ் இருக்கும், பட் நீங்க மவுஸை கொண்டு அதை ரீசைஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ ப்ராக்டிக்கலா செஞ்சு காட்டுறேன் அதை. அடுத்ததை பாருங்க, பட்டன் 2 பட்டன் இருக்கு. பை நவ், ரீசெட் 2 பட்டன் இருக்கு. இந்த பை நவ்ங்கிறது கைண்ட் ஆஃப் பட்டன். அந்த பட்டனை கிளிக் பண்ணினா ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணினா நீங்க டைப் பண்ண அவ்வளோ விஷயமும் டேட்டா பேஸ்ல சேவ் ஆகணும். ஒரெல்ஸ் நீங்க பட்டனை கிளிக் பண்ணினா சைன் இன்ங்கிற ஆப்ரேஷன் நடக்கணும். ஸோ இப்படியான விஷயங்கள் நடக்கணுமா இருந்தால் அந்த பட்டனுக்குள்ள நம்ம எக்ஸ்ட்ரா கோடிங்ஸை யூஸ் பண்ணி அதுக்குரிய ப்ராசஸை எழுதி வைக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜை சர்வர் சைட் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். இப்போ HTML CSS எல்லாம் கிளைண்ட் சைட்ல ஒர்க் பண்ற மாதிரி சர்வர் சைட்ல நான் ஆரம்பத்தில் அதெல்லாம் கிளியராக விளங்கப்படுத்திட்டேன் பிள்ளையே. திரும்ப என்னோட கேட்க வேணாம், நான் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்க இந்த பட்டனுக்குள்ள கோடிங் எழுதி வைக்கணும். ஸோ நம்மளுக்கு அந்த கான்செப்ட் இல்லை, அதனால நம்ம என்ன கோடிங் எழுத போறோன்ற விஷயம் இல்லை. ஐ மீன் கோடிங் எப்படியான கோடிங் எல்லாம் உள்ளுக்கு வரும், அது எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுங்கிற விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ரெண்டாவது பட்டன் வந்து ரீசெட் பட்டன். ஸோ ஆரம்ப காலத்துல பழைய HTML வெர்ஷன்ல வந்துட்டு நீங்க உங்களோட ஃபார்ம்ல நிரப்பின விஷயங்களை ஒரு சிங்கிள் கிளிக்ல கிளிக் பண்ணோம்னா அதில் இருக்கிற எல்லா விஷயமும் டிலீட் ஆகிடணும் அண்ட் விரும்பினீங்கன்னா நீங்க அதுக்கு ஒரு பட்டனை கிரியேட் பண்ணி உள்ளுக்கு சில லாங்குவேஜை யூஸ் பண்ணி எழுதி வைக்கணும். கிளிக் பண்ணா அதில் எல்லாம் டிலீட் ஆகிடுச்சு. பட் இப்போ HTML5 எப்படின்னு சொன்னா நீங்க பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த கோடிங் எழுத தேவையில்லை, ஜஸ்ட் ஒன் கிளிக்ல டிலீட் ஆகும். ஸோ என்ன பட்டன் டைப் பண்ணீங்க ரீசெட்னு கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, பட்டன் டைப் இஸ் ஈக்குவல் ரீசெட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கிளிக்ல இதை நம்ம அடுத்த ப்ராக்டிக்கல்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது பேசிக் ஃபார்ம். இல்லை வேற எலிமெண்ட் எப்படி வருங்கிறது பார்ப்போம். இந்த ஃபார்ம் வந்துட்டு வெறும் HTML மட்டும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த ஸ்லைடுக்கு போகிறேன். ஸோ அடுத்த ஸ்லைடுக்கு போகிறதுக்கு முன்னால நெக்ஸ்ட் குயிஸ். ஓகே, ஸோ இந்த குயிஸ் வந்துட்டு ஒரு ஓப்பன் குயிஸாக இருக்கும், யாரு வேண்டாலும் ஆன்சர் பண்ணலாம். எல்லாம் ரெடியாக இருங்க. தயவு செய்து உங்களோட ஆன்சரை பிள்ளைகள் பப்ளிக்காக எல்லாருக்கும் அனுப்பும். எவ்ரி ஒன் கொடுத்தவங்களுக்கு தனி என்ன மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்புங்க. என்ன ரீசன் சொன்னா நீங்கள் பப்ளிக்காக போகிறதெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லாமல் சும்மா ஆன்சர் பண்ணுவாங்க. இன்னொன்று பிள்ளையான ஆன்சரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் கேட்குற கேள்விக்கும் போனஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ பி ரெடி எவ்ரி ஒன். கேள்வி என்னன்னு சொன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டுக்கு 3 உதாரணம் சொல்லுங்க. Okay, I received the answer. 17IC186, 17IC122, 17IC15. Sorry, 17IC112 வந்திருக்கு, 17IC186 வந்திருக்கு. இன்னொரு ஆள் சொல்லியிருக்கீங்க, பட் நீங்க ஆல்ரெடி சரியான முறைக்கு ஆன்சர் சொல்லிக்கிறீங்க, அதனால உங்களோட ஆன்சரை நான் எடுக்கல. அடுத்தது 17IC201. நான் 3 ஆன்சர் கேட்டேன், சில 2 போட்டிங்க, அதை நான் எக்ஸெப்ட் பண்ணல. ஸோ ஆன்சர் என்ன PHP, ஜாவா, பைத்தன், C#, ASP.NET இதில் எது வேண்டாலும் 3 நீங்கள் சொன்னீங்களா? சரி, ஓகே. சம்பந்தமே இல்லாலும் ஒப்பீனியன், டெக்ஸ்ட், செக் பாக்ஸ் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. உங்களெல்லாம் என்னன்னு சொல்லுங்க நம்ம. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி. அடுத்த கேள்விக்கு ரெடியாங்க பிள்ளை. இது வந்துட்டு நான் செலக்ட் பண்ற ஸ்டூடெண்ட் மட்டும் தயவு செய்து ஆன்சர் பண்ணுங்க, எல்லாரும் ஆன்சர் பண்ணுவானா? நான் சொல்ற ஆன்சர் சரியா இருந்தா பைண்ட் போடுங்க, சொல்ற ஆன்சர் பிள்ளையா இருந்தா நோண்டு போடுங்க. சாரி, என்னண்டு போடுங்க. பைண்டா எஸ், என்னண்டா நோ. 5 பேருக்கு மெசேஜ் பண்ணிக்கிறேன், 5 பேரும் செக் பண்ணிக்கொள்ளும். சாரி, ஆல்ரெடி பண்ண ஆளுக்கு திரும்ப பண்ணிட்டேன், சாரி.
ஓகே, இப்போ நான் அனுப்பின 5 பேருக்குரிய கேள்வி என்னன்னு சொன்னா, HTML, CSS, JavaScript இது எல்லாமே கிளையண்ட் சைட் ஸ்கிரிப்ட். சரியா பிள்ளையாங்கிறது தான் நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது. ஓகே, ரிசீவ் த ஆன்சர் ஃப்ரம் ஆல். வெரி குட். நான் மெசேஜ் பண்ண 5 பேரும் சரியான ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஆள் பிள்ளையா பண்ணியிருக்கு, 2 பேரும் பிள்ளையா பண்ணிக்கிறீங்க. வேற ஆக்கள் அது நான் கேள்வி கேட்காதவங்க. ஓகே, சரியான ஆன்சர் வந்துட்டு எஸ். HTML, CSS எல்லாமே கிளையண்ட் சைட் ஸ்கிரிப்டாக தான் ஒர்க் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், கிளையண்ட் சைட் ஸ்கிரிப்ட்னு சொன்னால் ஒரு வெப்சைட்டை நீங்கள் எக்ஸஸ் பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மெஷினில் என்னென்ன கோடிங்ஸ் எல்லாம் காட்டப்படுதோ அவங்க எல்லாருமே கிளையண்ட் சைட்டுக்கு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HTML, நீங்கள் கூகுள் வெப்சைட் வச்சு ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் கோட் கொடுத்து பாருங்க. ஸோ அந்த கூகுள் பேஜை கிரியேட் பண்ணதுக்குரிய JavaScript, CSS, HTML என்று சொல்லி சகல கோடிங்ஸையும் உங்களால் பார்க்க இயலும். ஸோ தட் இஸ் வாட் வி கால், தட் இஸ் வை வி கால் தெம் client side scripting. Okay, thank you very much. அடுத்த செக்ஷன் ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு ஃபார்ம் எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கோடிங்கை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற கோடிங்ஸ் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அதே போல் டெக்ஸ்ட் ஏரியாவை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் ஒரு சின்டாக்ஸ், அதுக்கு யூஸ் பண்ண போகிற அட்ரிபியூட்ஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ ஃபார்ம் எலிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நான் கோடிங்கில் வச்சு டைரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன் பிள்ளைய. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிற அவ்வளோ தான் ஃபார்ம் எலிமெண்ட்டுக்குரிய கோடிங்ஸ். ஒரு ஃபார்ம் எலிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் கட்டாயம் ஃபார்முங்கிற டெக்கோடு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபார்ம் எலிமெண்ட்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஃபார்முங்கிற டெக்கை க்ளோஸ் பண்ணிவிடணும். ஸோ திஸ் இஸ் க்ளோசிங் டேக் அண்ட் திஸ் இஸ் ஸ்டார்டிங் டேக். ஃபார்மெண்ட் வர்றது இப்போ செலக்ட் பண்ணிக்கிறது க்ளோசிங் டேக். ஓகே, அது கடையில் தான் டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஏரியாவாக இருக்கட்டும் எல்லாம் வரணும். இல்லை அந்த ஃபர்ஸ்ட் நேம் நான் போட்டிக்கிறது லேபிள், நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ நம்ம அது கம்பல்சரி இல்லை, அது யூசர் இன்ஃபர்மேஷன் அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பட் வார விஷயம் ஃபர்ஸ்ட் நேமுக்குரிய டெக்ஸ்ட் பாக்ஸ் தான், இது ஜெண்டருக்குரிய ரேடியோ பட்டனாகிறத அவங்க விளங்கி கொள்ளணுங்கிறது மாதிரி இதை போட்டு வச்சுக்கிறோம். ஸோ இதை நம்ம லேபிள்ங்கிற டெக்கை யூஸ் பண்ணியும் கிரியேட் பண்ணலாம். லேபிள்ங்கிற டெக்கை யூஸ் பண்ணியும் இந்த லேபிளை கிரியேட் பண்ணலாம், அது இல்லாமலுக்கும் கிரியேட் பண்ணலாம். ஸோ நோ இஷ்யூ. ஓகே, அது கம்பல்சரி இல்லை இந்த இடத்துல. அடுத்தது இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டெக்ஸ்ட். நம்ம கிரியேட் பண்ண போகிறது டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கும்னு சொன்னால் இன்புட்டுங்கிற டெக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ் விட்டு டைப்புங்கிற அட்ரிபியூட்டை டைப் பண்ணிட்டு டைப்புங்கிற அட்ரிபியூட்டை இன்க்ளூட் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பட் நம்ம டெக்ஸ்ட்ன்னு தான் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கும்னு சொன்னால் டெக்ஸ்ட்ன்னு தான் கொடுக்கணும். சிங்கிள் லைனில் எழுதுகிற எல்லாமே டைப் பண்ணக்கூடிய எலிமெண்ட்டை தான் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறது. ஓகே, இதில் வார நேமுங்கிற அட்ரிபியூட், அடுத்தது வெலுங்கிற அட்ரிபியூட், அடுத்தது மேக்ஸ் லென்த்துங்கிற அட்ரிபியூட், இப்படி சில அட்ரிபியூட்ஸ் வரும். இந்த அட்ரிபியூட் எதுவுமே கம்பல்சரி இல்லை, எல்லாமே ஆப்ஷனல். இந்த அட்ரிபியூட் இல்லாமலுக்கும் உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ் நல்லா தாராளமாக ஒர்க் பண்ணும். ஸோ இந்த நேமுங்கிற அட்ரிபியூட் எவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட கோடிங்கில் வந்துட்டு சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் வந்து மிக்ஸ் ஆகுது என்று சொன்னேன். சர்வர் சைட் ஸ்கிரிப்டே நீங்கள் இன்க்ளூட் பண்ண போறீங்களா இருந்தால் நேமுங்கிற அட்ரிபியூட், அதாவது நீங்கள் டைப் பண்ணுற விஷயம் சர்வரில் போய் சர்வ் ஆகணுமா இருந்தால் இந்த நேமுங்கிற அட்ரிபியூட் யூஸ் ஆகும். அண்ட் வெலுங்கிறது உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு இனிஷியலாக ஷோ பண்ணப்படும், நான் ரன் பண்ணி காட்டுறேன் நான். அண்ட் மேக்ஸ் லென்த்ங்கிறது உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நீங்கள் டைப் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இதை நீங்கள் 40, 50, 100 எத்தனை வேண்டாலும் போடலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு இன்புட் ரெண்டாவது எலிமெண்ட் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்க, அதுவும் சேம். ஓகே, இதில் கம்பல்சரி என்னன்னு சொன்னால் இன்புட் இஸ் ஈக்குவல் டைப் இஸ் ஈக்குவல் டெக்ஸ்ட் போல தான் கம்பல்சரி, மற்றது இல்லை. இதோட முடியல, இதோட நீங்கள் முடிச்சிங்கன்னா சரி. ஓகே, அடுத்தது பாருங்க, டெக்ஸ்ட் ஏரியாங்கிறத உருவாக்கிருக்கேன். டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக் வந்து டெக்ஸ்ட் ஏரியா தான். டெக்ஸ்ட் ஏரியா அவ்வளோதான். டெக்ஸ்ட் ஏரியாவை ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுக்கு க்ளோசிங் டேக் இருக்குமா, டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு க்ளோசிங் டேக்கும் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முடிக்கணும், இடையில கட்டாயம் இந்த எழுத்தெல்லாம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இந்த நேம்ங்கிற அட்ரிபியூட்டும் அவசியம் இல்லை. இந்த டெக்ஸ்ட் ஏரியா இந்த 2 டெக்கு கடையில் டெல் அபவுட் யுவர் செல்ஃப் ரீஃப்ரெண்ட் எல்லாம் போட்டு இதெல்லாம் கம்பல்சரி இல்லை. கம்பல்சரியானது இந்த க்ளோசிங் டேக்கும் ஸ்டார்டிங் டேக்ல இருக்கிற இந்த டெக்ஸ்ட் ஏரியாங்கிற 2 பேரும் தான் தேவை. ஸோ உங்களோட இன்புட் எலிமெண்ட்லாம் செஞ்சு முடிச்சிங்கன்னு சொன்னால் ஃபார்மை க்ளோஸ் பண்ணுங்க, சேவ் பண்ணிட்டு
இப்போ உங்களோட பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க ஃபார்ம் கிரியேட் அவுட்புட் இந்த இடத்துல பார்க்கலாம். இது லேபிளை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணது, இது கம்பல்சரி இல்லை. இந்த பெலுங்கிற இடத்துல என்ன கொடுக்கும் போது இந்த இடத்துல வரும். உங்களோட டெக்ஸ்ட் இன்புட் ஏரியாவுக்குள்ள பெலுங்கிற இடத்துல என்ன கொடுக்கீங்களோ அது இந்த உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ் ஏரியாவுக்குள்ள வரும். ஓகே, டெக்ஸ்ட் ஸ்லைட் காட்டப்படுதா உள்ளே? இல்லை, நான் ஸ்லைட் ஆன் பண்ணல, இந்த கோடிங்கை ஆன் பண்ணியிருக்கிறேன். நோட் பேட்ற கோடிங்கை தான் ஆன் பண்ணி வச்சுக்கேன். காட்டு அது விளங்குதா? ஓகே, அதில் பாருங்க வெலுங்கிற இடத்துல என்ன கொடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லி. ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கிற விஷயம்தான் நம்மளோட வெப் பேஜில். இப்போ வெப் பேஜில் பாருங்க, நான் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல காட்டப்படுது. ஸோ இது வந்து கம்பல்சரி இல்லை, தேவைண்டா கொடுங்க, இல்லாட்டி இல்லை. ஓகே, அடுத்தது நான் சொன்னேன் டெக்ஸ்ட் ஏரியாங்கிறது பாருங்க, நான் கிரியேட் ஆயிருக்கு. இந்த டெக்ஸ்ட் ஏரியாங்கிறது தான் அது. டெக்ஸ்ட் ஏரியாங்கிற டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டது. நான் சொன்னேன் இதை ரீசைஸ் பண்ணலாம். பாருங்க வலது பக்கம் ரைட் சைட் பாட்டம் கார்னர்ல கிளிக் பண்ணி நான் அது தேவையான மாதிரி ரீசைஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரீசைசபிள். இது இப்போ இருக்கிற HTML வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகுது. ஓகே, அண்ட் ப்ரௌசருக்கும் சப்போர்ட் ஆகுது. ஆரம்பத்தில் அப்படி இருக்கல. ஓகே, அடுத்த விஷயம் ஓகே, கிரியேட்டிங் டெக்ஸ்ட் ஏரியாவோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதோட சம்மந்தப்படுற சில அட்ரிபியூட்ஸ் இருக்கு டெக்ஸ்ட் ஏரியா கூட. ரோஸ், அடுத்தது கொல்ஸ்னு சொல்லி ROWS. இப்போ நான் செக் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க, ஸ்லைடில் அண்டர்லைன் பண்ண போகிறது ரோஸ், அடுத்தது கொல்ஸ். அதாவது இந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொன்னா நீங்க டைப் பண்ண வந்துட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எத்தனை ரோ வந்துட்டு விசிபிள் ஆகிக்கணும், எட் அ டைம் எத்தனை ரோ வந்து விசிபிள் ஆகிக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இது. இதுலேயே பார்த்து அவுட்புட்டை செக் பண்ணுவோம். சரி, இதில் நான் டைப் பண்ணணும்னு சொன்னால் ஒரு சிங்கிள் லைனாக தான் டைப் பண்ணிட்டு ஏறி வரும். 30 எழுத்து தான் மேக்ஸிமம் டைப் பண்ணலாம். என்கிட்ட மேக்ஸிமம் 30 கொடுத்து வச்சுக்கிறேன். அடுத்த லைனுக்கு போகாது. சரி, இது அடுத்த லைனுக்கு போகாது. பட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் ஏரியாவை பாருங்க, இப்போ டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நான் டைப் பண்ணினேன், அடுத்தடுத்த லைனுக்கு போகும். அதே மாதிரி ஸ்க்ரோல் ஆகும் மேலுக்கு. இப்போ நான் டைப் பண்ணி போகிறது ஸ்க்ரோல் பண்ணி மேலுக்கு பார்க்கலாம். ஒரு தரத்தில் 2 ரோவை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ அந்த ரோஸுங்கிறத யூஸ் பண்ணி இந்த ரோஸ்ங்கிற இடத்துல பாருங்க, மைக் ஓபன் பண்ணிங்களா மற்றவங்க? இந்த ரோஸ்ன்னு வர இடத்துல நம்ம அண்டர்லைன் பண்ணுறது, இந்த N1ங்கிற இடத்துல நீங்க 4ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்ல 4 ரோ வந்து காட்டப்படும். மற்ற ரோவெல்லாம் வந்து மேலுக்கு நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ரோஸ் கால்ஸ்ங்கிற அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு க்ளோசிங் டேக் கட்டாயம் வரணும். ஓகே, ஸோ டே கிளாஸ்ல விஷயங்கள் அவ்வளவுதான். ஒரு எதுவும் சந்தேகங்கள் கேட்கறீங்க பிள்ளைகள்? எதுவும் கேட்கறதா கேளுங்க. ஸோ யாருக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் யோசிக்க தேவையில்ல. கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் நான் இதில் ரெக்கார்டிங் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன், ஜூம் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ப்ராக்டிக்கலில் 10 மினிட்ஸுக்குள்ள க்ரியேட் பண்ணி யூடியூப்பும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் யோசிக்க தேவையில்ல. எல்லாருக்கும் அது இதில் எனக்கு கிளியர் இல்லை, கட்டாயம் வந்துச்சு இந்த ஏரியாவில் கவரேஜ் இஷ்யூங்கிறார்கள். தயவு செய்து திரும்ப அதை பாருங்கள், இந்த ஜூம் ரெக்கார்டிங் அண்ட் ப்ராக்டிக்கல் வீடியோ. நான் டைப் பண்ணுறேன். ஸோ VLA அடிக்கடி செக் பண்ணிக்கொள்ளுங்க. VLA நான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறது. ஓகே, தனித்தனியான செக் கண்டக்ட் பண்ண வேணும். அன்றைக்கு நைட்டுக்கு ஜூம் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணுவேன். நாளைக்கு நைட்டுக்குள்ள ப்ராக்டிக்கல் ரெக்கார்டிங் 10 மினிட்ஸ் இந்த கிழமை குறித்து அப்லோட் பண்ணுவேன். அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம், இந்த ஃப்ரைடே குயிஸ் ஆக்டிவ் பண்ணிருக்கு. ஓகே, இந்த ஃப்ரைடே 1 மணிக்கு, பகல் 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாட்டர்டே 1 மணி வரைக்கும் அந்த குயிஸ் ஓப்பனாக இருக்கும். 10 மினிட்ஸ் தான்.
தயவு செய்து குயிஸ் முடிஞ்சது பிறகு வந்து என்னோட காரணம் சொல்லுவேன். நான் லாஸ்ட் வீக் 3 ஒரு காரணம் எடுத்தேன். 3 வரையும் நான் அக்செப்ட் பண்ணல. ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் அக்செப்ட் பண்ணினேன். அது அவங்களோட வீட்டில் மவுத்து கேஸ் உண்டு, அதனால அக்செப்ட் பண்ணேன். மற்ற யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஓகே, குயிஸ் இருக்கு, மறந்துடாங்க. உங்களோட பெட்ச்ல இருக்கிற உங்களோட பெட்ச் குரூப்ல போடுங்க. விஎல்இல செகண்ட் குயிஸ் போடப்பட்டிருக்குன்னு உங்களோட தயவு செய்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. வராதவங்க இதில் பேசுறது விலங்கல்ங்கிறாக்கெல்லாம் தெரிஞ்சு கொள்ளட்டும். ஓகே, ஒவ்வொரு 2 வீக்ஸுக்கு ஒருக்கா குயிஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வேறு சந்தேகங்கள் ஒருத்தட்டையும் இல்லைன்னு சொன்னால், முக்கியமான விஷயம் இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட், உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நான் வெப் டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் டீப்பாக படிக்கணும், உண்மையாக வெப்சைட்டை டெவலப் பண்ணி பார்க்கணும், ரியல் வேர்ல்டில் எப்படி டெவலப் பண்ணுற, ஒரு டெம்ப்ளேட்டை எப்படி யூஸ் பண்ணி எனக்கு புரியுற மாதிரி மாற்றிக்கொள்கிறேன், அது எப்படி போஸ்ட் பண்ணுற, டொமைன் எப்படி ரெஜிஸ்டர், டொமைன்கள் www.google.com facebook.com மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு இல்லை எந்த வெப்சைட்டுக்கு ஒரு டொமைனை நான் பர்ச்சேஸ் பண்ணணும், எங்கே பண்ணலாம், அதுக்கு ரெக்யர்மெண்ட் என்ன, இந்த சம்பந்தமான விஷயங்கள் ஸ்டடி பண்ண, அதாவது இந்த என்னென்னு சொல்ல இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று தான். அது 7 days ப்ரோக்ராம் உண்டு, பெய்ட் ப்ரோக்ராம் உண்டு. நான் ஆல்ரெடி இந்த ஸ்டேட்டஸ்லையும் போட்டிருந்தேன். 3-4 times வந்துட்டு ஒரு ஆன்லைன் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டால் செய்கிறாங்க. சரியா, இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க தயவு செய்து நான் படிக்கணும்னு விரும்புகிறவங்க என்ன ப்ரைவேட்டாக கண்டக்ட் பண்ணுங்க. இந்த சைட்டால் ப்ரைஸில் குறைச்சி எடுத்து திரையிலும், ஒரு சின்ன அமௌண்ட்டை குறைச்சி திரையிலும். என்னால் 7 days ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க மட்டும் கண்டக்ட் பண்ணுங்க. வேறு எதுவும் கேட்க வேண்டியிருக்கா பிள்ளைகள்? எதுவும் கேட்கணுமா இருந்தால் மைக் ஆன் பண்ணி ஒரு ஆளாக கேளுங்க. யாருக்கும் எதுவுமே கேட்க இல்லைன்னா நான் க்ளோஸ் பண்ணட்டா பிள்ளைகள்? ஓகே, so we'll meet in the next week. Jazakallah khaira for joining with me. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam.